வாங்க 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 வாங்கன்னு யாரையுமே நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெஞ்ச வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட கட்சி எங்க கட்சி கிடையாது. எங்க கட்சியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வர்றவங்க யாரா இருந்தாலும் சரி அது கட்சி டிசைட் பண்ணும். திமுக கூட்டணி பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா அது எல்லா பத்திரிகையில வரதான் நான் சொன்னேன். இழுபறியா இருக்குன்ற அந்த கருத்து சொன்னேன். அது இழுபறின்னு நான் சொன்னேன். ஏன் உங்களுக்கு கோவம் வருது? யாரு? நான் பொதுவாக சொன்னேன்ல, பொதுவா இன்னைக்கு நாங்க வந்து யாரையும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கெஞ்ச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. நான் திரும்பவும் சொல்றேன், எங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு, அடையாளம் இருக்கு. எங்க கட்சி வந்து தனியா நின்று கூட பெரிய அளவுக்கு ஒரு சாதனை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது வந்து 2016 தனியா நின்னோம், அதே போல 2014 தனியா நின்னோம், ஒரு மகத்தான வெற்றி பெற்றோம். ஒரு கூட்டணின்றது ஒரு கட்சி விரும்புச்சுன்னா நாங்க எப்படி சேர்க்காம இருக்க முடியும்? அதைத்தான் நான் சொன்னேன். எங்க கட்சியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா வாங்க 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 வாங்கன்னு யாரையுமே நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெஞ்ச வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட கட்சி எங்க கட்சி கிடையாது. எங்க கட்சியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வர்றவங்க யாரா இருந்தாலும் சரி அது கட்சி டிசைட் பண்ணும். சோ அந்த வகையில் தான் என்னுடைய கருத்து நான் வந்து சொன்னோம் இல்லையா, அதுல உள்நோக்கம் என்பது கிடையாது. அதனால இன்னைக்கு அந்த இது திமுக கூட்டணி பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா அது எல்லா பத்திரிகையில வரதான் நான் சொன்னேன். இழுபறியா இருக்குன்ற அந்த கருத்து சொன்னேன். அது இழுபறின்னு நான் சொன்னேன். ஏன் உங்களுக்கு கோவம் வருது? அதான் என் கேள்வி. இழுபறின்னு நான் சொல்லக்கூடாது. அது இழுபறின்னு தான் நான் சொல்ல முடியும். அது இன்னும் முடியலையோன்னா சும்மா சில்லறை கட்சிகளோட முடிச்சிட்டாங்க. அதாவது வந்து இது ஒரு முஸ்லீம் லீக்குக்கு, அதே போல வந்து இது சில கட்சிகள் ஒரு சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து அவங்க முடிச்சிருக்காங்க. இன்னும் காங்கிரஸ் முடியல, விசிகா முடியல, இன்னும் வந்து சில கட்சிகளை முடியல என்னும்போது அது அவங்களுடைய பிரச்சனை. அதனால அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா எங்களை பொறுத்தவரை எங்களுடைய அடையாளம் என்பது தனித்தன்மையோடு எப்போதுமே வந்து இருக்கின்ற அடையாளம். அந்த வகையில வந்தால் வரவேற்போம் இல்லையா, வரலன்னா அதை பத்தி டோன்ட் கேர். நாங்க வந்து எல்லா லெவல்லையும் பார்த்தீங்கன்னா மக்கள் பொறுத்தவரை இன்னைக்கு வந்தா அவங்களுக்கு தான் லாபம், அவங்களுக்கு தான் வந்து இடங்கள் கிடைக்கும். திமுக இருந்தா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் கிடைக்க போகுது இல்ல. அதனால எந்த ட்ரெயின் நல்லா ஃபாஸ்டா போகுது, எது பேசஞ்சரா போகுது, எது கூட்ஸா போகுது அப்படின்னு கண்டிப்பா வந்து கூட்டணி கட்சி தெரியும். இன்னும் ஃபாஸ்டா போற எக்ஸ்பிரஸ்ல தான் சேருவான். அதனால ஃபாஸ்டா போற எக்ஸ்பிரஸ்ல கண்டிப்பா வந்து அங்க வந்து அதிருப்தி இருந்தா இங்க வந்து சேர்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. முன்னெல்லாம் ஒரு விஷயம் செஞ்சீங்க, பிஜேபி நாங்க கழட்டி விட்டோம்னா முன்னாடி வந்து எப்படின்னா திமுக ஒரு சர்வாதிகாரமா இருந்தது, நாங்க சொல்றதுதான் அப்படின்ற மாதிரி சர்வாதிகாரம் இருந்தது. இப்ப பிஜேபி கழட்டி விட்டோம்னா அவங்க கூட்டணியில இருக்க மிரட்டுறாங்க. பார், நீங்க ஒழுங்கா நீங்க எங்களை மரியாதை கொடுக்கல, பார் நீங்க ஒழுங்கா எங்களுக்கு நாங்க கேட்கற சீட்டு கொடுக்கல, இந்த ஒழுங்கா எங்களுக்கு உரிய அந்த தொகுதி கொடுக்கலன்னா போவோம். எங்க போவோம்? அதிமுக போவோம். போவாத சாமி காலில் விழுவுற அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கெஞ்சி கூத்தாடி இன்னைக்கு வந்து கூட்டணியை வந்து இன்னைக்கு இருக்க கட்டி பிடிச்சி அணைச்சு வச்சிருக்காரு. அது எப்போ உடையும் தெரியாது. இன்னும் 10 நாள் இருக்கு, பாப்போம். லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.